ஸ்டார்ட் பண்ணுமே இதை பார்ப்பேன். இருபத்தி ஓராவது கேள்வியை பாருங்க. சர்வசம பௌதிக பரிமாணங்களை உடைய ஆனால் y1 y2 தொடக்கம் yn எனும் வெவ்வேறு யங்கின் மட்டுக்களை கொண்ட எண்ணிக்கையான கோள்கள் முனைக்கு முனை தொடுப்பதன் மூலம் ஒரு நேர் சேர்த்திக்கோள் செய்யப்பட்டுள்ளது. சேர்த்திக்கோளின் சமவெளி யங்கின் மட்டு இப்படி என்ன கடைபிடி. இது y1 y2 அப்படியே yn இப்படி ஒரு சேர்த்திக்கோள் அமைக்கப்பட்டிருக்குதான். இந்த சேர்த்திக்கோளோட சமவெளி யங்கின் மட்டன்னு கேட்கிறாங்க. முனைக்கு முனை தானே, முனைக்கு முனை சர்வசம பௌதிக பரிமாணமுடைய y1 y2 எனும் வெவ்வேறு யங்கின் மட்டுக்களை கொண்ட எண்ணிக்கையான கோள்கள் முனைக்கு முனை தொடுப்பதன் மூலம் இப்படித்தானே முனைக்கு முனை தொடுப்பதன் மூலம் ஒரு நேர் சேர்த்திக்கோள் செய்யப்பட்டுள்ளதாம். சேர்த்திக்கோளின் சமவெளி யங்கின் மட்டு அந்த அதாவது தொடர் சேர்மானத்துக்கு நாங்க அந்த விஷய மாறிலி அல்ல வில் மாறிலி கேயாய்ந்த எப்படி பார்க்கிறேன் தொடராய்ந்த அதையும் பயன்படுத்தலாம் உண்டு. சரியா, அதையும் பயன்படுத்தலாம். வில் மாறிலிக்குரிய சமன்பாடு அதுல ரெண்டு மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்று அடிப்படையிலிருந்தும் செய்யலாம். சரியா, நான் முதலாவது அடிப்படையிலிருந்து செய்தேன், அடுத்தது அந்த வில் மாறிலிக்குரிய தொடர்பை பயன்படுத்துவேன். அடிப்படை என்னன்னு சொன்னா இதுல நீங்க ஒரு குறித்த விஷய வழங்கி ஒரு நீட்சியை உருவாக்கினா இங்கேக்கும் அதே விஷயில அதே நீட்சி உருவாகும். தொடராயிருந்தா நாங்க இப்படி ஒரு விஷய பிரயோகித்தா அது நீட்சி அடைந்த மாதிரி ஒரு இழு விசைய பிரயோகித்தா தொடராயிருந்தா எல்லா கோள்களுக்கும் தொடரா உள்ள போது எல்லா கோள்களுக்கும் ஒரே இழுவை வரும். நெருக்கலாய்ந்த ஒரே நெருக்கல் வரும். சிம்பிளா ஒரே விசை வரும். இழுவையாய்ந்த இழு விசை, நெருக்கலாய்ந்த நெருக்கல் விசை. சரியா, சமாதானமா உள்ள போது நான் ஒரு விஷய பிரயோகித்து அந்த விசை எல்லா கோள்களுக்கும் அல்லது எல்லா விட்களாய்ந்த எல்லா விட்களுக்கும் பங்கிடப்படும். சரிதானே, அது ஐடியா சரிதானே, அது தெரிந்தானே அடிப்படையாடு. தொடராயிருந்தா நான் ஒரு விஷய பிரயோகித்தா இந்த விஷய இது விலங்கெடுக்க ஈஸி இந்த விட்கல்ல சுருளிவில் தொகுதி ஒன்று தொடராயிருந்தா நாங்கள் இப்படி ஒரு விஷய பிரயோகித்தா இந்த விசை இந்த எல்லா விட்களுக்கும் ஊடுகடத்தப்படும். ரைட், நான் பிரயோகிக்க விசை எல்லா விட்களுக்கும் ஊடுகடத்தப்படும். எல்லாத்துல இழுவையும் எஃப் தான். சமாந்தரமாயிருந்தா அப்படி இல்லை. இப்ப சமாந்தரமாயிருந்தா நாங்கள் ஒரு விஷய பிரயோகித்தா நான் இப்படி ஒரு விஷய பிரயோகித்தா இது T1 T2 T3 என்று சொல்லி மூணுக்கும் பங்கிடப்படும். T1 T1 T2 T2 T3 T3. ரைட், இதுல சில மேலுக்கு T1 அதாவது F சமனாய்க்கும் T1 பிளஸ் T2 பிளஸ் T3 எது சமாந்தரமாக இருந்தது. தொடராக இந்த நாங்கள் ஒரு குறித்த விசையை பிரயோகித்தா நான் ஒரு 10 நியூட்டன் விசை கொடுத்து இழுக்கிறேன்னு இவரு போய் அவரை 10 நியூட்டன் இழுப்பார், அவரை 10 நியூட்டன் இழுப்பார். ஆமாம், இதுல ஒரு 10 நியூட்டன் விசை வழங்கினா இந்த ஜாயிண்ட்ல இந்த y1 அதாவது முதலாவது போய் இரண்டாவதுல அதே விஷயம் பிரயோகிக்கும் 10 நியூட்டன். அவர் இழு வரும்போது அவர் அடுத்தவர் இழுப்பார் 10 நியூட்டன், அவர் அடுத்தவர் இழுப்பார் 10 நியூட்டன். விளங்குதா? இப்போ சமநிலைக்கு இந்த எல்லா விசைகளும் சமனாயிக்கும். விளங்குதா? அது தொடராயிருந்தா ஒரே விசை ஊடுகடத்தப்படும். சமாந்தரமாயிருந்தா அந்த விஷயம் எல்லாத்துக்கும் பங்கிடப்படும். தொடராயிருந்தா மொத்த நீட்சி தனித்தனி நீட்சிகளோட கூட்டுத்தொகைக்கு சமனாயிக்கும். சமாந்தரமாயிருந்தா எல்லாம் சேர்ந்து ஒரே அளவுதான் நீட்சி அடையும். சரியா?
இதுக்கு ஒப்பானா மின் தடைகளில் பார்க்க மின் சுற்றுகளில் தொடராய்ந்த ஒரே மின்னோட்டமோடு சமாந்தரமாய்ந்த ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும் என்ற மாதிரி தான் நீங்கள் சரியா ரைட் பந்து அடிப்படையில் அடிப்படையில் நிறுவனராயிருந்தா நாங்கள் இப்போ எஃப் இழுவைக்கு உட்படுத்திக்கிறோம் ஒவ்வொன்று நீளம் எல்லாம் எடுப்போம் எல் உருவாக நீட்சி இ அப்போ இ சமனாய்க்கணும் E1 இவள் உருவாக நீட்சி E2 இவள் உருவாக நீட்சி பிளஸ் En இவள் உருவாக நீட்சி அப்ப சர்வ சமனானதா இதுக்கு இது சர்வ சமனானதாயிருந்தா இதுக்கு இது சர்வ சமனானதாயிருந்தா ஒரே விஷயக்கு ஒரே நீட்சி உருவாகும் ஒரே விஷயக்கு ஒரே நீட்சி உருவாகும் சர்வ சமனானதாக இருந்தா சரியா சர்வ சமனானதாயிருந்தா ஒரே விஷயக்கு ஒரே நீட்சி உருவாகும் y சமன் FL upon AE FL upon AE FL over AE அப்ப E எவ்வளோ FL over AY இனி இதை பயன்படுத்தலாம் சேர்மானத்தை பார்த்தா FL வந்து NL எடுக்கலாமே ஒரு துண்ட நீளம் L எடுத்தா சேர்மாத்த நீளம் NL ஆயிக்கணும் ஒன்னிட குறுக்கு வெட்டு A ஆயிருந்தா இந்த சேர்மானத்தை குறுக்கு வெட்டு நீங்க தனிக்கோளா கருதணுமா இப்போ சேர்மானம் தானே கேட்குறாங்க அப்படித்தானே சேர்த்திக்கோளில் அப்போ சேர்த்திக்கோள் ஒரு கோளா கருதணும் நீங்க சேர்த்திக்கோள் உள்ளு பார்க்கறல நீங்க வெளியால தான் பார்க்கலாம் மொத்த நீளம் NL குறுக்கு வெட்டு இங்க ஒரு கோள குறுக்கு வெட்டு A ஆயிருந்தா இவட்டு A சரியா F into NL over AY சமனாய்க்கணும் இந்த ஒவ்வொரு கோளையும் பார்த்தா அதுல நான் எல்லாத்துலயும் F விசை தான் உருவாகும் F உருவா போற இழுவைகள் F உருவா போற இழுவைகள் F ஒரே இழுவை உருவாகும் அது நாங்க பிரயோகிக்க இழுவைக்கு அல்ல விசைக்கு சமனாய்க்கும் அவ F into L over AY1 அடுத்த அதே F அதே L over A into Y2 அப்படி போகும் F into L over AYN FL கீழே எல்லாம் கேன்சல் பண்ணினா இங்க n கீழ் y வரும் இங்க 1 கீழ் y1 1 கீழ் y2 ன்னு பாருங்க n கீழ் y சமன் 1 கீழ் y1 1 கீழ் y2 அப்படி போய் 1 கீழ் yn അതിന് y சமனாயிக்கணும் LY மாற்றம் செஞ்சா அப்படி வரும் y சமனாயிக்கணும் n கீழ் பாருங்க சுருக்கல் மிச்ச கஷ்டப்படுத்துகளவான விடையில கொஞ்சம் பாருங்க ஃபுல்லா சுருக்கி முடிய முன்னுக்கு விடைகளை பாருங்க ஏன்னா சில நேரம் முழுவதுமா சுருக்காம இடையில விடை இருக்கலாம் ஆனா கட்டாயம் விடையில கொஞ்சம் ஆரம்பத்துல பாத்துக்கோங்க அது விட ஒரு ஃபார்மட்லேயே தானேண்ணா இந்த 1/y அவன் சுருக்கியில் ஒன்று இல்லையும் பாருங்க 1/y உள்ள இடங்கள்ல 1/y சுருக்கி இல்லை கோமாச்சு காண்டிங்க அப்படியெல்லாம் போட்டு சுருக்கி இல்லை விளங்குதா என்னை பொறுத்த ஆன்சர் அது 4வது சரி பொருத்தமான ஆன்சர் 4வது இது அடிப்படையில் இருந்து செய்யறதா அடிப்படையில் இது அதாவது இந்த சேர்த்திக்கோளுக்கு ஒரு குறித்த விசை வழங்கினா என்ன நீட்சி உருவாகுமோ இந்த அதாவது ஜாயின் பண்ணி இந்த கோளுக்கு நீங்க விசை வழங்கினா குறித்த விசை என்ன நீட்சி உருவாகுமோ அதுக்கு சர்வசமனான கோள்ல சமவலுவான கோள்லையும் அதே விசைக்கு அதே நீட்சி உருவாகும் அது இங்கு உருவாக நீட்சி ஏன் எடுத்தா இது இங்கு உருவாக நீட்சிகளோட கூட்டுத்தொகை சமனாய்க்கணும் எனவே சேர்த்துக்கோளம் உதாரணம் இவர் E1 நீட்சி அடையுது இவர் E2 நீட்சி அடையுது அப்படி இவர் E3 நீட்சி அடையுதுன்னா மொத்த நீட்சி எல்லாத்துலேயும் கூட்டுத்தொகைக்கு சமனாய்க்கணும் சரிதானே ரைட் அந்த ஐடியா ஞாபகம் தொடராய்ந்த விசை மாறாமைக்கும் ஒரே விசை எல்லாத்துக்கும் வரும் சமாந்தரமாய்ந்த விசை பங்கிடப்படும் நீட்சி சமனாய்க்கும் இப்போ அடுத்த மெத்தடில் நான் ட்ரை பண்ணி பார்ப்போமா இதே விட்கலாய்ந்த தொடராய்ந்த என்ன சமன்பாடு படிச்சுப்பீங்களே விட்கல் தொடராய்ந்தா 1/k = 1/k1 + 1/k2 அப்படித்தானே போகுது சுருளி விட் தொகுதியில் படிச்சிக்கு தானே அதுல தொடராய்ந்த எப்படி பார்க்கு தலைகீழ் பெருமானங்கள் சமாந்தரமாய்ந்தா நேரடியாக வரும் கூட்டணும் வரும்
சரியா? தடைகளுக்கு மாறி வரும். தடைகள் தொடராக இந்த நேரடியாக கூட்டணுமே, அது மாதிரி சொல்லிவிட்களுக்கு தடைகளுக்கு பார்க்கறதுக்கு மாறி வரும். அப்படி இல்லாட்டி இன்னொரு சொல்லா கொள்ளளவுகளுக்கு பார்க்குற மாதிரி வரும். அப்போ அதை பயன்படுத்தி பாருங்க, இதை பயன்படுத்தி பாருங்க சரியா வருதாண்டு. 1/k = 1/k1 1/k2 தொடர்பை பயன்படுத்தி பாருங்க, அதே ஆன்சர் எடுக்கலாமான்னு சொல்லு. இந்த அடிப்படையில் ஆன்சர் எடுத்தா போல யாராவது எடுத்த ஆன்சர் அதே ஆன்சர் வந்து இல்லை வருது சரியா? இப்படி வந்தா அதே ஆன்சர் வருதா? அதை இப்போ கேட்க வேற என்ன போடணும் நல்லா கவனிங்க. இப்போ F7 KE தானே, அது மாதிரி F7 YAE/L. ஆக K உள்ள இடத்துல நீங்க சும்மா வைய போடல, அது என்ன போடணும்? YA/L தான் போடணும். ஆகவே K சமனாயிக்கும் YA/L. 1/k சமனாயிருக்கும் 1/k சமனாயிக்கும் L/YA. பிரதியிட்டா சரி, பிவரை வரும் NL/Y into A. இதுக்கு வரும் K1க்கு நீளம் L தானே, L/Y1 into A. அதில் வரும் L/Y2 into A. அப்படி போகும். எல்லிங்கிலே கேன்சல் ஆனால் இந்த ஃபார்மெட்டில் வரும். அப்போ K உள்ள இடம் வந்து K உள்ள இடத்துல வந்து யங்கின் மட்டும் நேரடியாக பிரதியிட இயலாது. என்ன செய்யணும் நீங்கள்? YA/L பிரதியிட. சரி, கிளியராது? ரைட். யங்கின் மட்டும் என்பது வில் மாறிலி அல்ல தானே, வில் மாறிலி அல்ல. அடுத்த கேள்வி பாவம் 22வது. இது மேற்பரப்பிலுவையில் வாரது, படிச்சுட்டா மேற்பரப்பிலுவை. சில சிறிய பூச்சிகள் நீரின் பரப்பிலுவை 0.07 Nm-1 காரணமாக நீர்ப்பரப்பை கீழே தள்ளிக்கொண்டு நீர்ப்பரப்புகள் நடந்து செல்லத்தக்கன. பூச்சின் அடிகள் உருவில் காணப்படுகின்றவர் அன்னளவா கோலமானவையா கருதப்படலாம். இதே கேள்வி முந்தைய அந்த கால்களை உருளை மாதிரி கருதி வந்திருக்கிறேன். கால்களை உருளை மாதிரி இது கோலமாக கருதலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பூச்சி நீர்ப்பரப்பில் நிலையாக இருக்கும் போது உருளையாக கருதினா இப்படி வரும் வடிவம். அதாவது இந்த வடிவம் இப்படி வரும், இப்படி சொல்ல. சரி, இது கோலமாம். கால்ட அடி வந்து கோலமாம். சில கேள்வி உருளையாக கருதி வந்திருக்கிறேன், பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற மாதிரி கேள்விகள். அடிகள் உருவில் காணப்படுகின்றன அன்னளவா கோலமானவையா கருதப்படலாம். ஒரு பூச்சி நீர்ப்பரப்பில் நிலையாக இருக்கும் போது ஒரு காலின் அமைவு உருவில் காணப்படுகின்றவாறாகும். நீர் மட்டத்தில் கோலப்பாதத்தின் வட்ட குறுக்கு வெட்டின் ஆரை இந்த இடத்துல முழுவதும் அமிழ்ந்து இல்லை, இந்த இடத்துல இப்படி ஒரு வட்ட குறுக்கு வெட்ட எடுத்து அது ஆரை. சரி, வட்ட குறுக்கு வெட்டின் ஆரை. வட்ட குறுக்கேட்டின் ஆரை ஆறாகும். பூச்சியின் திணிவு தாராங்க ஆரை தரப்பட்டிருக்கிற பூச்சியின் நிற 6 கால்களில் தாங்கப்பட்டுள்ளது. ஆயின் கொஸ்டீட்டாவை உருவை பார்க்க பெரும்பாலும் மண்ணளவாக அது பையானது 3 என கொள்கை உண்டாக்கும். பையானது 3 என கொள்கை. அப்ப இந்த விஷயங்கள் பாருங்க. இப்ப இதுல இந்த மேற்பரப்பு இப்படி வரும், இந்த மேற்பரப்பு இப்படி வரும். அது உருவாக விசைகள், இந்த மேற்பரப்பில் உருவாக விசைகள் இந்த தொடலி வழியா அமையும். இப்படி அடுத்து தொடலி வழியா இப்படி முப்பரிமாணத்துல வரும். இதா அந்த வட்டத்துல இப்படி தொடலி வழியா அமையும்.
சரி ரைட். இந்த கோணம் தீட்டானது ஆகலாம். இந்த கோணம் தீட்டா, இந்த தொடலி நிலைக்குத்து அமைக்கிற கோணம் தீட்டா. ஒரு கால தாக்குற விசை பார்த்தா டி இன்டு 2πr கொஸ் தீட்டான்னு வருமே. அல்ல டி கொஸ் தீட்டா இன்டு 2πr. இப்போ மேற்பரப்பிலுவை தொடலி வழிய தொழிற்பாடு மாட்ட கூறு எடுக்கணும் டி கொஸ் தீட்டா. என கிடைக்கூறுகள் சமனாகும், நிலைக்குத்து கூறுகள் விளைவுகள் உருவாக்கும். அது F சமன் டி கொஸ் தீட்டா இன்டு 2πr. அந்த F சமனாயிக்கணும் mg/6 6 கால்களே. F சமனாயிக்கும் mg/6 சமன் t இன்டு 2πr cos theta. இது cos theta கேள்வி. இப்போ cos theta எவ்வளோ? mg இன் கீழ் 6 t 2πr. 5 தர 10 6 mg தர g 10. இங்கே 6 t 7 தர 10 2 போடுவோம். தர 2π3 6 தர 10க்கு 2.5 தர 10 அப்படியே 2.5 தர 10 உங்களை பார்த்தா ஈஸியாக சுருக்க மாதிரி இருக்கிறேன்னா 10 6 2 சேர்ந்த 15 2 சுருக்கலாம். இங்கே 10 5 10 சுருக்கலாம். 2.5 பெருக்கினா 5 அதையும் சுருக்கலாம். 10 2 மேலே போனால் 100 கீழே வரப்போகுது 6 7 42 3. அதாவது மேலே போனால் 100 கீழ் 126 வரும். ஏன்னா 10 2 மேலே போனால் 100 கீழே பாருங்க 7 21 21 6. அதாவது 6 42 42 3 126. அண்ணளவைகளுக்கு 100 கீழ் 125 எடுக்கலாம். அண்ணளவா தானே கேட்குறாங்க. அப்போ 100 கீழ் 125 எடுத்தால் 4 கீழ் 5 25 4 25 5. அப்போ 4 கீழ் 5 0.8 தசம் 8. 5வது ஆன்சர் அண்ணளவா தானே. அண்ணளவாக 100 கீழ் 125 எடுக்கலாம். சுருக்கினா 4 கீழ் 5 எனவே எவ்வளோ? தசம் 8. இது மாதிரி உருளையிலும் கேள்விகள் வந்திருக்கிற உருளை வடிவத்தில். சரி, இது பூச்சியால் தாங்கப்படுத பரப்பிழுவை விசை காரணமாகத்தான பரப்பிழுவை விசை காரணமாக தான் பூச்சிகள் தாங்கப்படுது. நல்ல ஒரு இந்த மேலுதைப்பு அது இது எல்லாத்தையும் தொடர்பாக நல்ல ஒரு கேள்வி இருந்த வருஷம் ஞாபகம் இல்லை. மொரட்டுவே பேப்பர் இல்லை 20 இந்த இதில் பொதுவாக மேலுதைப்பை கருது எல்லாம் அதெல்லாம் வைத்து இந்த விசை எப்படி உருவாகிற அன்றதை காட்டத்துக்கு மேலுதைப்பெல்லாம் தொடர்படுத்தி அந்த இடம்பெயர்க்கப்பட்ட இந்த பகுதியால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாரணிகளை காட்டுறதுக்கு 22 ஆகிக்கும். மொரட்டோ பேப்பர்லேருந்து 22 பேப்பர் ஆகிக்கும். எஸ்ஏ பேப்பரில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்களே பாருங்கள். 22 மொரட்டோ எஸ்ஏ இந்த மாதிரி ஞாபகம் எனக்கா. இனி 23வது கேள்வி பார்ப்போம். 3 சீரான புலங்களில் தனித்தனியாக இயங்கும் 3 ஏற்றங்களின் பாதைகள் ஏபிசி ஆகிய உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் விடைகள் எது காட்டப்பட்டுள்ள பாதைகளை உண்டாக்குவதற்கு தேவையான நிலைமின் புலத்தை அல்லது காந்த புலத்தை சரியாக காட்டுகிறது? ஒரு ஏற்றம் இப்படி சுருளி பாதையில போகணும் என்று சொன்னா அது கட்டாயம் காந்த புலத்துல தான் சாத்தியம். என்ன சுருளி வட்டப்பாதைன்னு பார்க்கணும், இது காந்த புலத்துல தான் சாத்தியம். ஒரு ஏற்றத்துக்கு மின்புலத்தில் இப்படி பயணிக்க இயலுமா? இயலாது. உங்களுக்கு இப்படி யோசிக்கணும் மனுஷன்னா இது இந்த தரவை எடுத்துக்கோங்க. அதாவது ஏற்கனவே சென்ன மாதிரி ஞாபகம் இந்த கேள்வி செஞ்சோம் நாங்கள் ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்த மாதிரி ஞாபகம் பாசிட்டிவ் எம்சிக்கு செய்கிற நேரமே. அதாவது ஈர்ப்பு புலத்துள்ளுக்கு திணிவுகளுக்கு என்ன இயக்கம் ஈக்குதோ அதே தான்
மின்புலத்தில் ஏற்றங்களுக்கு பெறலாம். இப்போ ஈர்ப்பு புலத்தோட திணிவு அவங்களுக்கு இப்படி எரிய இயலுமா? இப்படி சுருளி பாதையில் போகிற மாதிரி ஒரு திணிவை இயக்க இயலுமா? இல்லை, அது உண்டோ புயிர் பிங்கில் இயக்க நேர்கோட்டு பாதை அல்லது பரவாயில்லை, அது ரெண்டு தான் சாத்தியம். இப்படி சுற்றி சுற்றி போகிறது மேல் நோக்கி அப்படி ஒரு பொருள் ஒரு திணிவு சுயாதீனமாக ஈர்ப்பு புலத்தை செல்வாக்கில் சுற்றி சுற்றி போகிறதுக்கு எரிய இயலுமா? இயலாது. அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு என்ன செய்யலாது? மின்புலத்தில் ஏற்றத்தை இந்த வேலை செய்யலாது. செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் எது? காந்தப்புலம். சரியா? உங்களுக்கு தெரியும் காந்தப்புலத்தில் நான் சுருளிப்பு வட்ட பாதை படிக்காது. நான் தெரிஞ்சுக்கோங்க, இது மின்புலத்தில் ஏழாண்டது விளங்கெடுத்துக்கோங்க. சரியா? மின்புலத்தை உங்களுக்கு விளங்கெடுக்கலாம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். மின்புலம் எல்லாம் மின்னேற்றம் எல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறேன்ல. ஈர்ப்பு புலத்தில் திணிவுகளுக்கு என்ன இயக்கம் மீக்குதோ பெறலாமோ அதே தான் மின்புலத்தில் ஏற்றங்களுக்கு பெறலாம். சரியா? ரெண்டாவது பி பாருங்க, இப்படி ஒரு இயக்கம் பாருங்க, பியில மாதிரி ஒரு இயக்கம் மின்புலத்தில் பெறலாமா இல்லாதா? நேர்கோட்டு பாதையில் பேத்துட்டு வார மாதிரி ஈர்ப்பு புலத்தில் நிலை குத்த எரிந்த என்ன செய்யுது? அப்படியே பேத்துட்டு திரும்ப வருமே. ஆகவே மின்புலத்தில் பெறலாம். பி மாதிரி ஒரு இயக்கம் காந்த புலத்தில் பெறலாமா? இல்லாதா? காந்த புலத்தில் உண்டோ காந்த புலத்து சமாந்திரமாயிருந்தா நேர்கோட்டில் இயங்கலாம், திரும்பி வரையலாது. அல்லது செங்குத்தா இயங்கினா வட்டப்பாதையில் இயங்கலாம், அல்லது சாய்வா இயங்கினா ரெண்டு சேர்மான சுருளி வட்டப்பாதையில் இயங்கலாம். அது மூணு தான் சாத்தியம். வட்டப்பாதை காந்த புலத்துக்கு செங்குத்தாக வேகம் இருந்தா, காந்த புலத்துக்கு சமாந்தரமா வேகம் இந்த விஷயத்துட்படாது, எனவே அந்த நேர்கோட்டை தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கும். சாய்வா இருந்தா நேர்கோட்ட திசையிலும் இயங்கும், வட்டப்பாதை நிகழ்த்தும், எனவே சுருளி வட்டப்பாதை அமைக்கும். எனவே பி மாதிரி ஒன்று இங்க காந்த புலத்தில் நடக்க இயலாது, நடக்கக்கூடிய மின்புலத்துல மாத்திரம் தான் இப்படி பேத்திங்களை வாரது. சரியா? இது காந்த புலமாய்க்கணும் ஏற்றத்தின் இயக்கம், இது மின்புலமாய்க்கணும் காந்த புலத்தை விட நடைபெற இயலாது. சி சி வந்து ஒரு பரவளைவு பாதை மாதிரி. அப்ப பரவளைவு பாதை சாத்தியம் எதுல? மின்புலத்துல. சி பாருங்க, அரை வட்டம் அல்ல வட்ட வில் அல்லாது. சி ஒன்று வட்டத்துல வில் அல்லாது. வட்டத்துல வில்லா இருந்தா காந்தப்புலத்து சாத்தியம். அது வட்ட வில் அல்ல, அந்த பரவளைவு மாதிரி. எரியத்துல வாரது எரியத்திலையும் பாருங்க வட்டம் அல்ல, அந்த மாதிரி ஒன்றுதான் சீல உள்ளதா. எனக்கு அதுவுமே தப்ப மின்புலமா இருக்கிற ஆன்சர். ஐந்தாவது காந்தப்புலம் மின்புலம் மின்புலம் 23 ஐந்தாவது ஆன்சர். சரியா? இருபத்தி நான்கு ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. 24 பார்க்கல உங்களுக்கு மின்புலம் செய்யல பார்க்கல. ஆரையுடைய ஒரு கோல கௌச பரப்பினால் ஒரு ஏற்றம் பிளஸ் கியூ சூழப்பட்ட 3 நிலைமைகள் ஏபிசி ஆகிய உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. கௌச பரப்பின் இடது வலது அரைக்கோள பிரிவுகளூடாக உள்ள மின்பாயங்கள் முறையே குறியீடு சை எல் சை ஆர் எனின் சை எல் சை ஆர், சை என்று சொல்றது நான் ஃபை எல் ஃபை எல் ஃபை ஆர் ஆகிய பற்றி பின்வற்றில் எது உண்மையானது? ரைட், இதில் விளங்கெடுத்துக்கணும் போல. இப்ப நாங்க ஒரு புள்ளி ஏற்றம் எடுத்தா நல்லா கவனிக்கணும். ஒரு புள்ளி ஏற்றம் எடுத்தா அந்த புள்ளி ஏற்றம் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்கிறதா இருந்தா சுயாதீனமாக அவர் மாத்திரம் இருக்குமா இருந்தா, நாங்க கருதிய கௌச மேற்பரப்பு எப்படி இருந்தாலும் அவரால் உருவாகிய புலக்கோடுகள் எல்லா திசைக்கும் சமனாத்தான் பிரிஞ்சு போகும். இப்படி விளங்கா? இது நாங்க கருதிய கௌச மேற்பரப்புல தங்கி இல்லை.
இது இப்படி எல்லா திசையிலும் இந்த ஏற்றம் மாத்திரம் இருந்தா இடையில வேற பக்கத்துல நேரேற்றம் மறையேற்றம் இருந்தா இதெல்லாம் குழம்பு. அப்படி இல்லாட்டி இது எல்லா பக்கத்துக்கும் ஒழுங்காகத்தான் போகும். சீராகன்றதை விட ஒழுங்காக தானே எல்லா பக்கத்துக்கும் சம அளவு போற மாதிரி சமச்சீர் தன்மை வைக்கிற மாதிரி. நாங்க கருத கௌச மேற்பரப்பு மாறுன்னு சொல்லி இதுல இவர் உருவாக்கும் மின்விசை கோடுகளோட எண்ணிக்கையிலேயோ அதோட திசையிலேயோ மாற்றம் ஏற்படுவதல்ல. முதலாவது ஏக்கி வருவோம். ஏக்கி ஏ என்றது நிபிடி ஒன்று பாருங்க. இப்படி ஒரு கௌச மேற்பரப்பின் நிபிடி என்னதானே ஹாஃப் எடுத்தா என்ன பாருங்க. சரியா ஹாஃபா டிவைட் பண்ணினா இந்த படத்தை பார்த்தாலும் மின்விசைக்கோட எண்ணிக்கை வெளிச்செல்லும் மின்விசைகள் எண்ணிக்கை எப்படி இடப்பக்கம் வலப்பக்கம் சமனாய்க்குமா இல்லையா? சமனாய்க்குமா இல்லையா? இல்லையா? இடப்பக்கம் உயர்வாய்க்கும் வலப்பக்கம் குறைவாக இருக்கும். இதை பார்த்தாலும் விலங்கு எடுத்துக்கணும். நாங்க இப்படி ஒரு மேற்பரப்ப கருதி என்று சொல்லி இவர் உருவாகிற மின்விசை கோடுகளோட பேட்டர்ன்ல மாற்றம் வாரல்ல. இதை பார்த்தோன்னே சொல்லலாம் இடப்பக்கம் எல் அதிகமாயிக்கணும் வலப்பக்கம் குறைவாயிக்கணும். ஆனா ஏதோ பெருமானத்தோட ஒப்பிடுவாங்க. அதுல பாருங்க என்ன பெருமானம் Q/2ε ஒப்பிடுவாங்களே. ரைட். நான் திரும்ப ஒரு முறை போய்க்கு அதை வரையுதேன். நீங்க வரைஞ்சுதான் செய்யணுமான்னு இல்லை. ஆனா இந்த படமோட மைண்ட்லையும் தான் நல்ல இந்த பிக்சர். சரியா? இப்ப சரியாக இப்படி சமச்சீரா கருதினா இப்ப இது ஹாஃபா டிவைட் பண்ண என்ன நடக்கும்? இடப்பக்கம் வலப்பக்கம் சமனா வரும். பின்ன கோலத்தினோட வெளியேற மொத்த மின்பாயம் என்ன? 5Tn எடுத்தாது எவ்வளவு? அடைக்கப்பட்ட ஏற்றத்தின் ஒன்றின் கீழ் எப்சைலன் மடங்கு கோசின் தேற்றம். இந்த கோலத்திலிருந்து வெளிச்செல்லும் மொத்தம் என்னன்னு பார்த்தா அல்லது இந்த ஏற்றத்தால் உருவாகிற மொத்தம் என்னன்னு பார்த்தா அடைக்கப்பட்ட ஏற்றத்தின் ஒன்றின் கீழ் எப்சைலன் மடங்கு. சரியா? அடைக்கப்பட்ட ஏற்றத்தின் ஒன்றின் கீழ் எப்சைலன் மடங்கு இதான் மொத்தம். இப்ப இடப்பக்கம் வலப்பக்கம் சமனாயிக்கும். 5L 5R சமனாயிக்கும். அப்ப இங்க ஹாஃப் அங்க ஹாஃப் போ எவ்வளவு போகுது? Q கீழ் 2ε0 மொத்தம் Q கீழ் எப்சிலான் சொன்னா ரெண்டு பக்கத்தை பார்த்தா ஹாஃப் ஆஃப் போ. அப்படிதானே? இந்த படத்தை பார்த்தா மின்விசைகள் எண்ணிக்கை பாரு. இங்க அரைவாசி இருக்கும், இங்க அரைவாசி, இங்க ஹாஃப், இங்க ஹாஃப். ஆகவே Q/2ε0. அப்ப அது வரணும் எதுக்கு? அப்ப பிக்குனா பிக்கு எல்லாமே அப்படித்தான் நீங்க பாருங்க. பிக்கு எல்லா ஆன்சரும் பாருங்க. அதுதான் அது ஷார்ப்பா தான் இப்ப ஏக்கி வைப்போம். இப்ப சொல்லுமா இப்ப இந்த பக்கத்து வந்தா என்ன பாருங்க, இந்த இடப்பக்கம் இங்கே கொண்டு வந்தா என்ன நடக்கும்? இதோட ஒப்பிட்டு பாருங்களேன். இடப்பக்கம் உள்ளது Q/2ε. இந்த இட அரைக்கோளம் இடப்பக்க அரைக்கோளத்திலிருந்து வெளியேறு மின்பாயம் Q/2ε. இப்ப இது இடப்பக்கம் நகர்த்தின நடக்கும், என்னைக்கு அதிகரிக்குமே. ஆகவே இவர் வந்து Q/2ε விட அதிகரிக்கணும். வலது பக்கம் உள்ளது அங்கோட ஒப்பிட்டு பார்த்தா இங்க குறையும். கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். மின் விஷயம் எண்ணிக்கை குறையும். ஆகவே Q/2ε இருந்தது, இது நகர்த்தினதால வலப்பக்கம் உள்ளது குறைவாய். அதுதான் ஏக்குரியது. ஏக்குரியது இதுதான் சார் ஏக்குரியது. 5L அதிகமாயிக்கணும். அப்படி ரெண்டாம் சரி இருக்குதா? 2 அல்லது 3. பியில எல்லாம் சரியான சின்ன பியில 3 நாளும் வராது. Q/2ε Q/ε மேய்க்கிற பியில 3 நாளும் வராது. பியை பார்த்தா அப்ப 1 2 5 இதை திருப்தி செய்வது ரெண்டாவது மட்டும் தானே. ஏ திருப்தி செய்வது சரியா? பானா சார் சியை திருப்தி செய்யுமான்னு பார்த்தா திருப்தி செய்யும்.
பியில் கூட கவனமா பாருங்க. ரைட், கியூஓ எப்சிலான் 2 அப்போ மூணாவது நான்கும் வராது, அது ஹாஃபே வரணும். இப்போ பிஏ பார்த்தவங்களுக்கு 3 4 நீக்கலாம், எலிமினேட் பண்ணலாம். அப்போ உள்ளது 1 2 5ல் ஏ பார்த்தா 2வது ஆன்சர். சில சும்மா பார்த்துக்கோங்க சரியாண்டு சரி வருமாது. நாங்கள் கருவிய மேற்பரப்பு அங்கலிங்களை மாறினு சொல்லி மின்விசை கோடு அதுக்கேற்ற மாதிரி மாறுகள்ல. சரியா, மின்விசை கோடில் ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது சுத்தியுள்ள ஏற்ற பரம்பல்களுக்கு ஏற்ற மாதிரி மின்விசை கோடு உருவா. சரியா, 25 பாருங்க. தட்டுகளுக்கிடையே உள்ள இடைவெளி டி ஆக உள்ள ஒரு வழி நிரம்பிய சமாந்திர தட்டு கொள்ளளவி ஓட்டளவு V0 உள்ள ஒரு பேட்டரியை பயன்படுத்தி முற்றாக ஏற்றப்படுகின்றதாம். தட்டுகளுக்கு இடையில் டி இடைவெளி உள்ள ஒரு வழி நிரம்பிய சமாந்திர தட்டு கொள்ளளவி ஓட்டளவு V0 ஆக உள்ள ஒரு பேட்டரியை பயன்படுத்தி முற்றாக ஏற்றப்படுகின்றது. இப்படி முற்றாக ஏற்றப்பட்டிருக்கிறது. ஓட்டளவு V0க்கு முற்றாக ஏற்றப்பட்டிருக்கிறது. பின்னர் பேட்டரி ஆற்றப்பட்டு கொள்ளளவு தட்டில் உள்ள வெளியில் மின்னுளைய மாறிலி கே கொண்ட ஒரு திரவியம் நிரப்பப்பட்டுள்ளதா? பிளஸ் கியூ ஏற்றம் மைனஸ் கியூ ஏற்றம் மின்னேற்றப்பட்டிருக்கும். V0 அழுத்த வேறுபாடு காணப்படும். இப்ப பேட்டரியை அகற்றுதான். பேட்டரியை அகற்றிட்டு இந்த இதுல மின்னுளைய மாறிலி கே உடைய ஒரு திரவியத்தை நிரப்பிக்காம இது உள்ள ஒரு திரவிய நிரப்பப்படுதா மின்னுளைய மாறிலி கே உடைய மின்னுளைய மாறிலி கே உடைய ஒரு திரவிய நிரப்பப்படுதான். ரைட், வலியினால் நிரப்பப்படும் போது கொள்ளளவின் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி U0 ஆகும். இங்க சக்தி U0. மின்னுளைய திரவியத்தால் நிரப்பப்படும் போது கொள்ளளவு குறுக்கே உள்ள மின்புல செறிவும் கொள்ளளவில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி முறையே E, U ஆகுமா? இங்க E, U மின்புல செறிவும் சக்தியும். அப்படியே பெருமானங்கள் கேட்கிறான். மின்கலம் ஒன்றுக்கு இணைக்கப்பட்டு மின்னேற்றப்பட்ட பின் மின்கலம் நீக்கப்பட்டா இதுல ஏற்றம் தான் மாறிலியாயிருக்கும். இங்க நேரடியா சொல்லலாம். எங்களுக்கு இங்க கியூ ஏற்றம் இருந்தா இங்கேயும் கியூ ஏற்றம் தான். ஏண்டா மின்னேற்றம் மாறணும்டா ஏதாவது ஒரு இணைப்பு ஈக்கணும். இங்க ஒன்று பேட்டரி ஈக்கணும் அல்ல தடைகள் ஈக்கணும். அப்படின்னா தான் ஏற்றம் மாறலாம். தனியாக்கப்பட்டா ஏற்றம் மாறாது. ரைட், இங்க மின்னியக்க விசைக்கு இங்க பாருங்க. இங்க மின்னியக்க விசையில மின்புல செறிவிற்கு ரைட் மின்புல செறிவிற்கு இங்க சொல்லலாம். மின்புல செறிவு E0 எடுத்தால் கேள்வியில் இல்ல V0/D என்ன சொல்லலாமே. V0/D. அவர் இன்னொரு ஈக்குவேஷன் மீக்கிற பாருங்க. இன்னொரு ஈக்குவேஷன் மீக்கிற சிக்மாவின் கீழ் எப்சிலான் நாட். ஏற்ற அடர்த்தி சிக்மா வாய்ந்த சிக்மாவின் கீழ் எப்சிலான் நாட். சரி, ரைட். இங்க வந்தீங்கன்னு சொன்ன என்ன பாருங்க. இங்க வந்தேன்னு சொன்னா மின்புலச்செறிவு V வரும். இப்ப V தெரியாது எங்களுக்கு, ஆனா சிக்மா தெரியும் மாறாதுன்னு சொல்லி எப்சிலான பதிலா கே எப்சிலான் நாட் வரும். ஏண்டா ஒரு ஏற்றப்பட்ட தலக்கடத்தி அல்லது கொள்ளளவுகளுக்கு உள்ள உருவாகும் மின்புலச்செறிவு சிக்மாவின் கீழ் எப்சிலான் சொல்லலாம். இப்ப முதலாம் சந்தர்ப்பத்தில் சிக்மாவின் கீழ் எப்சிலான் நாட் ஏன் வழி இருக்கிறதா. இரண்டாம் சந்தர்ப்பத்தில் வந்தா அதே ஏற்ற அடர்த்தி ஏற்றம் மாறாது. தனியாக்கப்பட்ட ஏற்றம் மாறாது, ஏற்ற அடர்த்தி மாறாது.
எனவே அதே சிக்மா தான் கீழுக்கு இப்ப மின்னுளைய மாறிலி கே என்று சொன்னா அனுமதி திறன் கே எப்சிலான் நோட்டா மாறி இருக்கும். கே எப்சிலான் நோட் இப்போ சிக்மாவின் கீழ் எப்சிலான் நோட்டு பதிலாக என்ன சொல்லலாமே? சிக்மாவின் கீழ் எப்சிலான் நோட் என்பது வி நோட்டின் கீழ் டி. இதில் எழுதலாம் உங்களுக்கு பாருங்க, இவரை அப்படியே வி நோட்டின் கீழ் டின்னு எழுதலாம். 1/k இன்ட்டு வி நோட்டின் கீழ் டி. அப்படிதான் ஈட பெருமானம். அப்படி விடைக்கிறாரு பாருங்க. ஸ்டார்ட் ஈக்குரிய பெருமானம் V0/KD. சரியா தானே? சரியா? அப்ப முதலாவது ஐந்தாவது நீக்கலாம். இப்ப நீங்க யூவை காணணுமே சக்தியை. இப்ப சக்தி எந்த சாம்பாடு வச்சு யோசிக்கலாம் உங்களுக்கு? அதுல சாம்பாடு அடிப்படையில் போறது என்ன? சக்தி U சமன் ½ Q வர்க்கத்தின் கீழ் C எடுக்கலாமே. கொள்ளளவு ஏற்றம் மாறாது தானே? ஏற்றம் சார்பான சாம்பாடை போடுவோம். ஏற்றம் மாறாது. ரைட். அப்ப யூக்கு பதிலாக சொல்லலாம் ½ Q வர்க்கத்தின் கீழ் சிக்கு பதிலாக A எப்சிலான் ஓவர் டி. டி மேலுக்கு போகும். யூ நேர சமன் 1/எப்சிலான் வரும். சக்தி ஏற்றம் மாறாது, இடைப்பட்ட தூரம் மாறாது. வேற கேள்வியில் எப்சிலான் நோட்டா இருந்தது கே எப்சிலான் நோட்டா மாறுது. கீழுக்கு இங்க கே மடங்கா மாறினா 1/k வரும். சரியா? விளங்காது என்ன சொல்றேன்? இதான எங்களோட சாம்பாடு யூ நோட்டுக்குரியது. இப்போ யூ நோட் சமன் ½ Q வர்க்கம் D கீழ் A எப்சிலான் நோட். எங்களுக்கு புதிய ஆள்ல இவ்விடத்துல ஒரு கே என்ன வருங்க அதாவது மின்னுளைய மாறலி. ஆகவே புதிய சக்தியில மேலதிகமா கீழுக்கு கே ஒன்று வரும். அதுல இருந்து தெரியலாம் யூ சமனாக்கும் என்னது? யூ நோட்டின் கீழ் கே. அப்படித்தானே? ரெண்டாம் சந்தர்ப்பத்து மேலும் கீழும் சாரி ரெண்டு பக்கம் கேயால பெரியங்க. எப்சிலான் நோட் இந்த இடத்துல இப்ப இங்க மின்னுளைய மாறலி கே எப்சிலான் நோட்னு வரப்போகுது. கே எப்சிலான் நோட் எப்சிலான் நோட் இருந்த இடத்துல கொள்ளளத்து பார்த்தா ஏ எப்சிலான் ஓவர் டி. அப்ப எப்சிலான் நோட் உள்ள இடத்துல கே. இங்கேயும் கே இங்கேயும் கே. அப்ப யூ நோட்டின் கீழ் கே. இதான் சக்தி. சரி, ஆன்சர் இது. ரெண்டாவது ஆன்சரு. ரெண்டாவது தானே? 25க்கு ரெண்டாவது. சரியா ஐடியா திரும்ப விளம்பரத்தனமா. முதலாவது பாருங்க, இந்த ஈக்குரிய ரெண்டு சமன்பாடு நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று வி நோட்டின் கீழ் டி வி ஓவர் டி, அடுத்தது சிக்மா ஓவர் எப்சிலான். ரெண்டு விஷயம் தொடர்படுத்திக் கொள்ளுங்க. இங்க வந்தா திரும்ப இ சமன் சிக்மா ஓவர் எப்சிலான் கே எப்சிலான் நோட்டு மாறும். இப்போ சிக்மாவை எப்சிலான் நோட்டு பதிலாக ஏற்கனவே பெருமானம் தெரியுமே என்ன? வி நோட் ஓவர் டி. இது சிக்மாவிங்கில் எப்சிலான் நோட் வி நோட் ஓவர் டி. அப்போ அதில் அதை கொண்டு வந்தால் சாரி வி நோட் ஓவர் டி அப்படிங்கிற 1/k. சரி, 1/k. அப்போ வி நோட் ஓவர் டி. சரிதானே? ரைட். அப்புறம் சக்திக்குரிய சமன்பாடு நான் ஏற்றம் மாறாது தனியாக்கப்பட்டு ஏற்றம் மாறாது என்பதால் இது ஷார்ப்பா யோசிப்போம். ½ Q வர்க்கத்தின் கீழ் சி. சிக்கு பதிலாக A எப்சிலான் ஓவர் டி. இப்போ எங்களுக்கு புதிய சந்தர்ப்பத்துக்கு என்ன செய்யணும்? நாங்கள் அங்கே கேயால பெருக்கணும். என்ன
இங்கே நான் கீழே கேள பெருக்கிறேன். இதான புதிய சக்தி. ஆக யூனிட் இங்கே கே என்று வரும். இருபத்தி ஆறாவது பாருங்க. அடுத்து 26வது. ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு நிலைத்த திணிவு PV வரைபடத்தில் காணப்படுகின்றவாறு ஒரு சக்கர செயல்முறைக்கு உட்படுகின்றது. ABCD ஆகிய புள்ளிகளில் வெப்பநிலைகள் கேள்வி. பாருங்க, PV சமன் nRT தானே புள்ளி. அதிலிருந்து T நேரத சமனாய்க்கும் PV பெருக்கத்துக்கு T நேரத சமன் PV பெருக்கம். நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு புள்ளிக்கும் PV பெருக்கத்தை போட்டு பாருங்க. A என்ற புள்ளிக்கு எவ்வளோ? P0 V0. B என்ற புள்ளிக்கு 4P0 V0. விளங்க, இதுல இந்த சக்கர செயல்முறை கதையெல்லாம் எங்களுக்கு முக்கியமில்லை வருது. உண்மையா ஒவ்வொரு புள்ளிக்கும் போட்டு போட்டு பாருங்க. V0 P0. இது அப்ப ஏக்கு TA P0 V0 TB 4P0 V0 TC 8P0 V0. அப்படித்தானே 8P0 V0. D கூடியது அது 8P0 V0. அடுத்தது E கூடியது EE 4P0 V0. வெப்பநிலைகள் எப்படி வரணும்? A சிறிது, அடுத்தது BE, அடுத்தது CD. மூன்றாவது ஆசிரியங்க CND சமன், அதை விட BMயும் சமனாகி சிறிதாய்க்குது, அதை விட A சிறிதாய்க்குது. நேரடியான ஒரு கேள்வி அதான். இருபத்தி பாருங்க. செதுக்கப்பட்ட ஒரு சதுரமிகை கோவில் எக்ஸின் ஒரு வெளியாக செங்கற் கட்டமைப்பின் ஒரு பகுதி உருவில் காணப்படுகின்றது. கோவில் சுண்ணாம்பு சாந்திடப்பட்டு முகப்பில் கண்ணாடி இடப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளதா? இது கண்ணாடியா? அப்படித்தானே சிலைகள் உள்ளுக்கு வைத்திருப்பாங்க பொதுவாக. அந்த நிறைய இது எல்லாமே அதாவது கடலோரங்கள் உள்ள நான் இதில் நிறைய கண்டிக்கிறேன். அந்த டெம்பிள்ஸ் பன்சலம் அல்லது சில நேரம் கோவில்களும் இப்படி அந்த சுவர்களில் சிலைகள் உள்ளே வைத்திருப்பாங்க. பெரியதல்ல, சுவர் உள்ளு குடைந்து சின்ன ஒரு சிலையை வைத்து அதை கண்ணாடி முகப்பிட்டு மூடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பா. கோவில் சுண்ணாம்பு சாந்திடப்பட்டு முகப்பில் கண்ணாடி இடப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளது. நீராவி கண்ணாடி உட்பரப்பில் ஒடுங்குவதை பெரும்பாலும் அவதானிக்கலாமா? நான் குறுக்கு இதை வரைந்தா இதான் சுவராயிருந்தா, சுவரில் உள்ள இதான் கோவில் எக்ஸாக இருந்தா இதான் சுவர், இதான் கண்ணாடி மூடி, கண்ணாடி கண்ணாடி எனக்குதான் இந்த உட்பகுதியில் இப்படி நீராவி ஒடுங்கிக்குதா? சரி பாருங்க. கோவில் சுண்ணாம்பு சாந்திடப்பட்டு முகப்பில் கண்ணாடி இடப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளது.
நீராவி கண்ணாடியின் உட்பரப்பில் ஒடுங்குவதை பெரும்பாலும் காணலாம். இது பெரும்பாலும் பின்னேரங்களில் நடைபெறுவதை அவதானிக்கலாம். ஈவினிங் டைமில் தான் நடக்கு. இந்நிலைமை பற்றி ஒரு மாணவன் செய்து பின்வரும் ஒய்த்தறிவுகள் எது பெரும்பாலும் சாத்தியமற்றது. இது ஏன் நடக்குது? இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. உள்ளுக்குள்ள அந்த சிலைகள் காணாது, பார்க்கத்தருக்கு அது உட்பகுதியால் வந்து ஒடுங்கி. இது வாகனங்களையும் உருவாகுது. சில டைம் வாகனங்களையும் வந்து ரைட் அந்த குளிர் பிரதேசத்தோட போகும்போது உட்பக்கம் அப்படி நீராவி ஒடுங்கு. இன்னும் உட்பக்கம் நீராவி ஒடுங்கினா பாதை ரோட் காணாது. இதெல்லாம் சில நேரம் இதெல்லாம் நடக்கும். ஒச்சே இல்லை, இதெல்லாம் பார்த்து இருக்கேன் தியரி நேரம். ஒச்சிலேயும் நடக்கு. ஒச்சிலேயும் ஏதாவது உள்ளுக்கு நீர் கசிந்து பெய்த்திருந்தா ரைட் இந்த உட்பக்கம் கண்ணாடியில் உட்பக்கம் வந்து நீராவி ஒடுங்கி. வெளிப்பக்கம் மீத தொடச்சிடலாம், உட்பக்கம் வந்தா தொடக்க இல்லாதுன்னா ரைட். பல மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அப்படி ஒண்ணுதான் இது காட்டப்பட்டிருக்கு. உட்பக்கம் நீராவி ஒடுங்குறதால உட்பக்கம் உள்ளது ஒச்சாயிருந்தா டைம் காணாம போகும். வாகனங்களாயிருந்தா ரோட் காணாம போகும். அது அந்த வாகனங்களோட ஏசியில் ஒரு மோட உண்டு, அந்த மோட்டை போட்டா சரி வந்துட்டு கிளியர் ஆகுது. சரியா? அது மாதிரி இதுல அவளுக்குள்ள சிலைகள் காணாமல் போகும். ரைட். இது ஏன் நடந்திருக்கும்னு கேட்கிறேன். பொதுவாக நான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக எனக்கு விலங்கெடுக்க ஈஸியாக மீக்க எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக மீக்கிற நான் பொதுவாக எடுக்க அந்த இந்த உதாரணம். அதாவது ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பொட்டில் எடுத்து வெளியே வைத்த மாதிரி. அதை வைத்து பார்ப்போம். இது ஒரு 5 பாகை சிலிண்டர் வெப்பம், அறை வெப்பநிலை 30 பாகை சி இருக்குது. படிவநிலை ஒரு 20 பாகை சி. எனவே இதை வைத்தவுடனே என்ன செய்யும்? இவருக்கு அண்மையில் உள்ள சூழலை வெப்பநிலை குறைக்கும் 5 பாகை சிக்கு. அங்கு 20 பாகை சி நிரம்பத்தக்க அளவு நீராவி, இது பனிவட நிலையா காணப்படுது. 5 பாகை சி குறைச்சா நீராவி உடங்கிடும். இப்படி இங்கே சும்மா யோசிக்கலாம் எங்களுக்கு அப்படி ஒன்று. சரி ரைட். உட்பகுதியிட வெப்பநிலை 30 பாகை சிக்கு, பனிபடல ஒரு 20 பாகை சிக்குது. சும்மா சும்மா ஒரு உதாரணமா. இங்க பனிபடநிலை தீட்டா நாட் ஒரு 20 பாகை சி, அதான் நீராவியால் நிரம்பிக்குள்ளது. இப்ப சூழல் வெப்பநிலை ஒரு 10 பாகை சி, இது எடுப்பமே 5 பாகை சி குறைதானே இல்லைங்களே சூழல் வெப்பநிலை. அப்ப என்ன செய்யும்? இந்த சூழல் கண்ணாடிய கூலாக்கும். கண்ணாடி கூலான கண்ணாடியோட உள்ளுக்குள்ள வலி வெப்பநிலை குறைந்தா இங்க உள்ள பனிவநிலை 20 பாகை சி. இந்த உதாரணமே நான் பயன்படுத்து. அது என்ன செய்யும்? இதப்ப இந்த வெப்பநிலை பாருங்க, இந்த கண்ணாடி கூலாகிறதால இந்த உள்ளுக்குள்ள வெப்பநிலை 5 பாகை சிக்கு வருது. அண்மையில் உள்ள அதாவது இந்த கண்ணாடிக்கு அண்மையில் உள்ள வலியில வெப்பநிலை 5 பாகை சி வருது. அங்க 20 பாகை சி பனிவநிலை. எனவே பனிவநிலை விட குறைந்திக்குது. எனவே நீராவி ஒடுங்கும். இப்படி ஒரு சினாரியோ இதுதான் கேள்வி கேட்டிக்க வேண்டிய. இதே பகல்ல வைங்களே, பகல்ல இது ஒரு 30 பாகை சி. இப்ப என்ன நடக்கும்? கண்ணாடி 30 பாகை சி ஹீட் ஆகும். ஹீட் ஆனா இங்க நீராவி ஒடுங்குமா? இல்லை. பகல்ல ஒடுங்காது. ஈவினிங் ஆனா பின்னேரத்துல வெப்பநிலை குறையுது, சூழல் வெப்பநிலை குறையுது, கண்ணாடியை குளிராக்குது. எனவே உள்ளுக்குள்ள வலியும் குளிராகுது, ஒடுங்குது. சரி ரைட். உள்ளுக்குள்ள பனிவநிலை 20 பாகை சி என்ற அடிப்படையில் நான் சும்மா விளம்பரப்படுத்துறேன். கோவில் முகப்பு பக்கம் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீராவி செங்கற் கட்டமைப்பின் பெரும்பகுதியிலிருந்து கோவிலுள்ளே புகலாம். பனிப்பால 20 பாகை சி ஐக்கணும்னா அங்க கருதத்தக்க அளவு நீராவி காணும். ஆக உள்ளுக்கு நீராவி இந்த ஒரு வகையில் புகுந்தி காணும். இந்த ஒச்சையிலும் அப்படித்தான், சும்மா நீராவி ஒடுங்கு இல்லை. ரைட். எங்கேயாவது இப்போ இது வாட்டர் ப்ரூஃப், அதில் எங்கேயாவது லீக் ஆக இடங்கள் இருந்தால் திரவத்தை பயன்படுத்தினா கொஞ்சம் 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 உள்ளு கசிஞ்சு போகும். பெய்த்து நீராவி உள்ளு புகுந்தாத்தான் அது என்ன செய்யுது? இந்த கண்ணாடி மேற்பரப்புலாம் நீராவி ஒடுங்க தொடங்கு. அப்போ முதலாவது காரணம் சொல்லப்பட்டு அதில் நீராவி வந்திக்கிறதுக்கு காரணம். இப்போ நீராவி ஒடுங்கத்து நீராவி உள்ளு வந்திக்கணும் வேணா. ரைட் ரைட். இதை கேளு, ஒரு ஒச்சைக்கே கேளு. ஒச்சையில கண்ணாடியில மூடியில நீராவி ஒடுங்குது. நீராவி ஒடுங்கிறது ஒச்சுளுக்கு
நீராவி பெய்திக்கணுமே, அவர் ஒரு காரணம் தான் இதில் சொல்லப்படுகிறதா. கோவிலின் முகப்பு பக்கம் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீராவி செங்கற் கட்டமைப்பு பெரும் பகுதியிலிருந்து கோவிலின் உள்ளே புகுந்திருக்கலாம்னு சொல்லுது. சரி, இந்த செங்கல்லினூடாக அந்த விரைவாக நீர்மூலக்குள் ஊடுருவும் தானே. மழை பெய்த டைமுக்கும் சில நேரம் சுவர்கள் இந்த சரியா அந்த சிமெண்ட் போட்டு கப்பராறு பண்ணிடலாட்டு என்ன செய்ய உட்பக்கம் எல்லாம் அப்படி ஈரமாக தொடங்கு. அதை மாதிரி நடந்திக்கலாம். அதாவது முதலாவது செல்ல நீராவி உள்ளுக்கு வந்திக்கிறதுக்குரிய காரணம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். கண்ணாடி உட்பரப்பில் அயலுள்ள தொடர் சீரப்பன் பகலில் மாறுகின்றது. சரி, மாறி சொல்லிதான் என்ன நல்லம் ஈவினிங் நானா மாறுதுன்னா சரி, பகலே மாறுதுதான். பகல் ஒரு 80% இருக்குது உதாரணத்துக்கு. ரைட், பகல் ஒரு 80% இருக்குது. ஈவினிங் ஆனால் 100% ஆகுது. எனவே என்ன செய்யுது, ஒடுங்குது. விளையா ஏன் பின்னேரமான வெப்பநிலை குறையுது. ரைட், பின்னேரமான வெப்பநிலை குறையுது. எனவே சாரப்பன் அதிகரிக்குது. பனிப்பரலையும் தாண்டி குறைஞ்சா 100% மாறிடும். அக்கு மங்காள குறைஞ்சா ஒடுங்க தொடங்கிடும். சரிதானே, பதுமை ஏற்றுக்கொள்ளலாம். முதலாவது சார், இரண்டாவது சாரி. வளிமண்டல வெப்பநிலை நீராவின் ஒடுக்கத்தில் தாக்கத்தை கொண்டிருப்பதில்லையா? இந்த வளிமண்டல வெப்பநிலை நீராவி ஒடுக்கத்தில் தாக்கத்தை கொண்டிருப்பதில்லையா? இல்ல, அது இல்லை. இந்த வளிமண்டல வெப்பநிலை தான் கண்ணாடி வெப்பநிலையை மாத்துது. கண்ணாடி வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கண்ணாடிக்கு அயலுள்ள இந்த வளியிட வெப்பநிலை மாறுது உட்பக்கம். ஆக அதை மாத்திர வேலை யார் செய்யற? அப்ப அது பிள்ளையான கூட்டுறேன். மூன்றாவது ஆன்சர், வளிமண்டல வெப்பநிலை நீராவி ஒடுக்கத்தில் தாக்கத்தை கொண்டிருப்பதில்லை என்பது இல்ல, தாக்கத்தை கொண்டிருக்கும். நான் உதாரணம் 5 பாய்ச்சி 30 பாய்ச்சி என்பது வளிமண்டல வெப்பநிலை. இது பகல்ல, இது ஈவினிங்ல. சரிதானே, பின்னேரத்தில். ஆன்சர் மூன்றாவதா, கட்டமைப்பின் செங்கற்கள் மழைக்காலங்களையும் போய் நீரை உறிஞ்சிருக்கலாம். இது அந்த இதுக்கு அதாவது முதலாவது மாதிரிதான். நீராவி உள்ளுக்கு வந்திக்கிறது ரீசன் என்னன்னு சொல்லுது. முதலாவது நீர் ஆவி உள்ளுக்கு ஈக்கிறது ரீசன், ரெண்டாவது அது ஒடுங்கத்துக்குரிய ரீசன். இப்ப 2 வகையா இருக்குதுல ரீசன். காரணம் ஒன்று நீராவி உள்வரத்துக்குரிய காரணம். சரியா, அடுத்தது நீராவி பின்னேரம் மாத்திரம் ஒடுங்குது. பகல்ல தெளிவாக காணுது, பின்னேரம் மாத்திரம் ஒடுங்கிக்கு அதுக்குரிய காரணம். சரிதானே, முதலாவதும் நான்காவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீராவி உள்வரத்துக்கான காரணம், நீராவி எங்களை வந்திக்கலாம். அது ரெண்டாவது ஒடுங்கத்துக்குரிய காரணம், ஏன் ஒடுங்குது என்பது. வறண்ட காலத்தின் போது கோவிலின் சுவர்கள் நீரிறக்கமாக்கப்பட்டு முகப்பு அடைக்கப்பட்டிருப்பின் நீராவின் ஒடுக்கம் குறைக்கப்படலாம். சரி, என்ன வாட்டர் ப்ரூஃப் தானே அது நடக்கு. இந்த ஒச்சில இலைக்கு முந்தின ஒச்சில அந்த பிரச்சனை இல்லை. சரியா, அதில் ஏதோ நீர் பெய்த்து ஒரே சில டைமில் மார்னிங் டைமில் ஈவினிங் டைமில் கண்ணாடி உட்பகுதியில் அப்படியே நீராவி படிஞ்சிக்கு. அது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கிளைமேட்டிக்கு அது மழை கிளைமேட்டிக்கு டைமுக்கு இந்த நீராவி அளவு கூட இந்த டைமுக்கு ரிப்பேர் பண்ண போனால் அவங்க என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் கழட்டி தொடச்சிட்டு திரும்ப தார. இப்போ தொடச்சி ஃபிட் பண்ண நேரமும் அந்த உள்ளுக்கு போறது நீராவி நிரம்பிய வாலி. இந்த கிளைமேட் மாதிரி இப்போ மழை கிளைமேட் ஐக்கு மழை கிளைமேட்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90% மீக்கு. மழை பெய்யுதுன்னா 100% மாறும் நீராவி. சரியா, வேணாதா? அப்ப இந்த மாதிரி டைம்ல ரைட், இந்த மழை கிளைமேட்ல உள்ள நேரம் பெய்த்து அதில் மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரம் அந்த எங்களுக்கு அந்த பிரச்சனை வச்ச ரிப்பேர் பண்ண கொடுத்தா அவங்க அதை என்ன செய்ய கண்ணாடி மூடியெல்லாம் தொடச்சி எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப சீல் பண்ணி தாரு. அதில் குறித்தால வழி அடைக்கப்படுது, அந்த வழி நீராவி நிரம்பிய வழியாயிக்கும். அவ திரும்ப என்ன செய்யுது, அடுத்த அன்னைக்கு திரும்ப அதே பிரச்சனை வரும். அதை எப்ப செய்ய மாட்டா உலர்ந்த நேரம், நல்ல வெயில் அடிக்கிற நேரம், நீராவி அளவு குறைவா உள்ள நேரமேக்கு உலர்ந்த சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தில் ஒச்சை போய் திருப்பியா பண்ணா அவங்க திரும்ப அந்த நேரத்தை தொடச்சி தார நேரம் என்ன நடக்கு, உள்ளுக்கு அடைக்கப்படு வழியில நீராவி அளவு குறையும். அப்ப அந்த பிரச்சனை பெருமளவு குறையும். அது மாதிரி நீங்க வறண்ட காலத்துல இந்த கண்ணாடியை கழட்டி, உதாரணத்துக்கு மழைக்காலம் அல்ல வறண்ட காலத்துல நீராவி அளவு குறைவா உள்ள காலத்துல கலட்டி, அப்ப அந்த டைம் வளிமண்டல வழிதான் உள்ளு போகும். ரைட், எல்லாம் மிக்ஸ் ஆகுமே. வறண்ட காலமாயிருந்தா அந்த வளிமண்டல வழியில நீராவி அளவு குறைவு. க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டேன்னு சொன்னா சரி, உள்ளுக்குள்ள நீராவி அளவு குறைவு. இதை ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃப் பண்ணு, செங்கற்களால
வர மேலாது உள்ளுக்கு. எனவே என்ன செய்யலாம், இந்த நீராவி ஒடுங்கு பிரச்சனையை குறைக்கலாம். சரிதானே? ஈவினிங் 5 பாய்ச்சி ஆனாலும் நீராவி ஒடுங்காது உள்ளுக்கு. ஆகவே உள்ளுக்குள்ள சிலைகள் தெளிவாக காணக்கூடிய மாதிரி அது பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்களா? சரியா? ஆன்சர் வந்து மூன்றாவது. ரைட், 28 பாருங்க. 28 அந்த 3 கேள்வியும் பார்ப்போம். குயிக்காக பார்க்க நினைக்கிறதுல நேரடியான கேள்விகள் தான். 50 கிலோகிராம் திணிவுள்ள தசை பயிற்ற ஒருவர் தரையில் தனது உடல் நேராக இருக்க RMS வேகத்துடன் நிலைக்குத்தான் இறங்குகின்றார். அவருடைய பாதங்கள் தரையில் படும்போது அவர் தனது முழங்காலை வளைக்கும் அதே வேளை உடலில் எஞ்சிய பகுதியை நிலைக்குத்தா வைத்துக் கொண்டு 0.2 செகண்ட் உடலை பூரண நிற்பாட்டில் கொண்டு வருகின்றார். 0.2 செகண்ட் காலத்தின் போது தரையினால் அவர் மீது உயர்த்தப்படும் சராசரி விசை யாது? ரைட், சிம்பிளா பாருங்க. ஒவ்வொரு அமைப்பு செல்றாங்க. ரைட், முழங்கால் மடித்து இது வந்து ஓய்வடைதுன்னு சொல்லி தொழிற்படை விசைகளை பார்த்தா, அந்த நேர ஆயிடையில தொழிற்படை விசைகளை பார்த்தா எஃப்பும் எம்ஜியும் இங்களை எஃப்னு எடுப்பேன். இவட வேகம் என்ன நடக்குது? வேகம் RMS -1 இருந்து ஓய்வடையுது. RMS -1 இருந்து 0 மாறுது. ஆகவே எங்களுக்கு விசேஷம் உந்த மாற்ற வீதம் போடலாமே. மேல் நோக்கி எஃப் சமன் டெல்டா எம்பி அல்ல கனத்தாக்கு உந்த மாற்றம் எஃப் இன்டு டி டெல்டா எம்பி. நல்லா விளக்கத்துக்கணும். எஃப் சமன் எம்ஏல எஃப் சமன் எம்ஏல எஃப் சமன் டெல்டா எம்பி ஓவர் டி உந்த மாற்ற வீதம், விஷய உந்த மாற்ற வீதம் அல்ல கனத்தாக்கு உந்த மாற்றம். இதெல்லாம் ஒரே சமன்பாடு, வெவ்வேறு வடிவங்கள். இது எல்லாத்துலையும் போட வேண்டிய எஃப் வந்து விலையில் விசையா இருக்கணும். விலையில் விசை அது மனிதனில் தாக்கி விலையில் விசை யாருன்னு கேட்டால் எஃப் மைனஸ் எம்ஜி. எஃப் மைனஸ் எம்ஜி. நேரம் 0.2 செகண்ட். இறுதி உந்தம் 0, ஓய்வடைதாறு. ஆரம்ப உந்தம் இது இறுதி உந்தம் 0 மைனஸ் ஆரம்ப உந்தம். ஆரம்ப உந்தம் நான் எடுக்க திசைக்கு எதிராயிக்கு மைனஸ் எம்ட பெருமானம் 50 தர 6. இப்போ விளங்குறது என்னண்டு? விட சரியான ஆன்சர் வரணும். இது ஆன்சர் சில நேரம் இது மட்டும்தான் கொடுத்திக்கிற போல எனக்கு விளங்குது. ரைட், விலையில் விசை தான் கொடுத்திக்கிற மாதிரி. தரையால் உருவாகு விசை என்ற எஃப் அதுக்கு வருவோமே. இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் 0 மைனஸ் ஆரம்ப உந்தத்தை நான் மைனஸ் போட்டிக்கிறேன். ஏன் அது சமன்பாட்டில் இந்த 3 காவிகள் வார். இந்த வாரம் எஃப் இன்டு டி எம்பி மைனஸ் எம்யூ இதுல 3 காவிகள் இருக்கிறேன். இதுல 3 காவிகள் இருக்கிறேன். ஒன்று விசை அல்ல கனத்தாக்கு, அடுத்தது இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம். எல்லாத்துக்கும் மேல் நோக்கிய திசை தான் பிளஸ். இறுதி உந்தம் 0, ஆரம்ப உந்தம் கீழ் நோக்கிக்கிற. ஆகவே நீங்க என்ன செய்யணும், இங்க மைனஸ் போடணும். நான் யூனிட் 1ல அல்லது யூனிட் 2ல ஆரம்பத்திலேருந்தே பார்க்க விஷயங்கள் தானே அது. அதுல வரும் எஃப் மைனஸ் எம்ஜி தர 0.2 1 கீழ் 5 எடுக்கலாம். சமனாய்க்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இங்கே 300. ஆகவே எஃப் மைனஸ் எம்ஜி சமனாய்க்குமே வரும் எம்ஜி 500 1500. உண்மை எஃப்ட பெருமானம் என்ன வரும்? அப்போ 2000 விஷயிக்கிறா இல்லை, உண்மையான ஆன்சர் 2000 தானே. ஆனால் இவங்க விலையில் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ? 1500 நியூட்டன். எஃப் மைனஸ் எம்ஜி என்பது அவ்வளோதாக்கு விலையில் விசை, அதான் 1500 நியூட்டன். தரையால் உருவா விசை யாதுன்னு கேட்டு இந்த 500 இது கூட்டணும் 2000 நியூட்டன் தான் ஆன்சரா. அந்த வருஷம் எனக்கு மிஸ் ஆகிக்கும், ஆனால் அதுதான் ஆன்சராக கொடுக்கும்னு எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா 2015ல ஸ்கீம்ல 2-3 இடங்கள் அந்த மாதிரி குழப்பம் இருந்தது. அது ஒரு இடம் தானே இது. சரியா?
தரையினால் அப்படி மீது கொஞ்சம் பண்ணி சராசரி விசைன்னு கேட்டா அந்த நேர ஆயிடையில விலையில் விசையில கொடுக்கணும் தரையினால் உள்ள விசை. அதாவது இப்ப ஆன்சர்லேயே எஸ் மைனஸ் எம்ஜி என்ன பெருமா இருந்தா ஆன்சர்ல கொடுத்திக்கிறான். ரைட்? ஆனா உண்மையா தரையா உள்ள விசை யாவது கேட்டா இதை 500 கூட்டு 2000 தான் வரணும். இவர் 30வது வர பாப்போம் என்ன. நீலம், பச்சை, சிவப்பு எனும் 3 முதன்மை நிறங்களின் கலவைகளை கொண்ட ஒடுங்கிய ஒளிக்கற்றைகள் XYZ ஆகிய உருக்களில் காணப்படுகின்றவாறு ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்ட வெவ்வேறு கண்ணாடி அரியங்கள் மீது செவ்வனாக படுகின்றன. நீலம், பச்சை, சிவப்பு ஆகியவற்றுக்கு அரிய திரவியத்தின் அவதி கோணங்கள் தாராங்க. 43, 44, 46 என. நீலத்துக்கு 43, பச்சைக்கு 44, சிவப்புக்கு 46 அவதி கோணங்கள் சி. முகம் PQவினூடாக பார்க்கும் ஒருவருக்கு சிவப்பு நிறத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியதாக இருப்பது. ரைட், முதலாவது அரியத்தில் செல்லும் பாபு. இந்த இடத்துல செங்குத்தா படுது, எனவே விலகலின்றி அப்படியே போகும். இங்க போனா இது 60 பாகை, இது 30 பாகை, அப்ப இது 60, இது 30. படுகோணம் 30. படுகோணம் என்பது இந்த அவதி கோணங்கள் எல்லாத்தை விட சிறிது. எனவே அனைத்து கதிர்களும் வெளியேறும். சரியா? அனைத்து கதிர்களும் வெளியேறும். அதாவது இப்படி நிறப்பிறகை அடையும். செவ்வனை விளத்தி முறிவடையும், அனைத்து கதிர்களும் வெளியேறும். அதுல கூட விலகல் அடையும் பி, இங்க ஜி, இங்க ஆர். ஆமா, அது பாத்தீங்கதானே விப்ஜி அண்ட் விஐபி ஜிஒய்ஓஆர் கீழே தானே வார். அல்ல முறிவு சுட்டி அவதி கோணத்தை வைத்து விலங்கு எடுக்கலாம். அவதி கோணம் கூடிய ஆள்ட முறிவு சுட்டி குறைவாய்க்கும். அப்ப குறைந்த அளவு விலகல் அடையும். சிவப்பு குறைந்த அளவு விலகல், நீலம் கூடிய அளவு விலகல் அடையும். இந்த இடத்தை வந்து பார்த்தா இந்த பாருங்க, எல்லா கதிர்களும் வந்து படுதுங்கள. இங்க படுகை கோணம் 45 பாகை. இப்ப 45 பாகை என்பது இந்த 2 நிறத்துக்கும் அவதி கோணத்தை விட பெரிது. எனவே அவை முறிவடையாது, முழு அகத்தரிப்படையும். இவருக்கு 45 என்பது இவருடைய அவதி கோணத்தை விட சிறிது. எனவே சிவப்பு மாத்திரம் வெளியேறும். அதான் ஆன்சர் எது? Y. சிவப்பு மாத்திரத்தை காணக்கூடிய இருப்பது தானே. ரைட். Z என்ன நடக்கும்? Z 60 பாகைய படுகை கோணம். ஆக எல்லாமே முழு அகத்தரிப்படையும். PQ ஒரு நிறமும் வெளிவராது, தோற்றாது. ஆன்சர் வந்து 2வது Y மாத்திரம். 29 2வது ஆன்சரா? முப்பதாவது யங்கின் மட்டு 4 தர 10 உடைய ஒரு திரவித்தால் செய்யப்பட்ட ஆரை 1 மில்லிமீட்டர் உடைய ஒரு கம்பி ஒரு இழுவை 30 நியூட்டனுக்கு உட்படுத்தப்படுகின்றதாம். கம்பி வழிய நெட்டாங்கலைகளின் வேகம் VL. என்ன சமன்பாடு? நெட்டாங்கலைகள் y over rho. y என்ற யங்கின் மட்டு ஓவர் ரோ அடர்த்தி. குறுக்கலைகளின் வேகம் VT. என்ன சமன்பாடு? T over πr வர்க்கம் ரோ.
நீங்கள் வர வேண்டியது அலகு நீளத்திரிவு. அதுக்கு ஏ ரோன்னு சொல்லலாம். குறுக்கு வெட்டுத்தர அடர்த்தி. குறுக்கு வெட்டது பாயிலா ஐஆர் வர்க்கம் ரோன்னு எடுக்கலாம். இந்த சாம்பால நீங்கள் நியமமாக படிச்சு தானே √T எம் எம் பாயிலா ஏ ரோன்னு போடலாம். ஏக்கு பாயிலா ஐஆர் வர்க்கம் ரோ. ஆகவே நான் இதை நேரடியாக போட்டிக்கிறேன். சாம்பால சரிதானே √T எம் எம் பதிலாக ஐஆர் வர்க்கம் ரோ அலகு நீளத்திரிவு. கேள்வி VL over VT. VL over VT. அப்போ வர்க்க மூலம் வரும், மாற்றம் இல்லை. ரோ கேன்சல் ஆகும் கீழுக்குள்ள ரெண்டும். அது வரும் y. இந்த கீழுக்குள்ள பையார் வர்க்கம் மேலு போகும். பையார் வர்க்கத்தின் கீழ் இழுவை T கீழே வரும். y இந்த ரோ கேன்சல். y கீழ் T கீழ் பையார் வர்க்கம் மேலு போகும். சுருக்கல் தான் y எவ்வளோ 4 தர 10 11 பை 3 6 ஈஸியாக வந்து 1 மில்லிமீட்டர் அட வர்க்கம் 10 6 இழுவை 30 நியூட்டன். 3 சுருக்கப்படும். 10 11 6 10 5 கீழே 10 10 4 வெளியெடுத்தா 2 10 2. ஆன்சர் அது மூன்றாவது விகிதம் 200. அதான் 2015 இந்த சிலபஸுக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் அப்படியே இல்லை. அடுத்தது கொஞ்சம் பின்னுக்கு தான் அந்த கொஞ்சம் அந்த கன்செப்டை கூட யோசிக்க வேண்டிய கேள்விகள் போடப்பட்டது. அதனால அந்த இயர்ல இந்த எக்ஸாம் போனவங்க நிறைய டென்ஷன் ஆனாங்க. அதனால வளமையான பேட்டர்னை விட கொஞ்சம் திடீர்னு ஹார்ட் ஆகிட்டு. இப்போ 11 12 13 14 விட செஞ்சுட்டு பழகிட்டு போனவங்களும் 15 டென்ஷன் ஆகிட்டு எல்லாரும். ரைனா இதை பார்த்து நிறைய ஆர்டிக்கல் வந்து இந்த நிறைய இது வந்து இந்த பேப்பர்ல எல்லாம் அப்பத்து காய்ச்சான் பிள்ளைகளுக்கு இப்படி ஆகிட்டு இது பண்ணிட்டு எடுத்த ப்ரொஃபஸருக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த அவங்க டைமை பார்க்குறல்ல ப்ரொஃபஸர் செய்யலுமெண்டு ஸ்டூடெண்ட்ஸு செய்யலும் அப்படி அப்படி நிறைய விமர்சனங்கள் வந்து. ஆனாலும் அந்த ஃபிசிக்ஸ் என்று பார்த்தா நல்ல கேள்விகள் ஈக்கிறேன். ஃபிசிக்ஸ் என்று பார்த்தா நல்ல கேள்விகள் ஈக்கிறேன். அதாவது விலங்கெடுக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு நல்ல கேள்விகள் ஈக்கிறேன். செஞ்சு பார்க்கறதுக்கு எக்ஸாமாக கொஞ்சம் கஷ்டமாக இந்த சிக்கலாக இந்திக்கும் அந்த வருஷம் செஞ்ச பிள்ளைகளுக்கு. ரைட்.